புதுசு புதுசா ஏமாத்துறானுங்க. எங்க இருந்தா கிளம்பி வரானுங்கன்னு தெரியல. அதாவது என்ன விஷயம்னா, நம்ம சரவணா ஸ்டோர் இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் மட்டும் பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது. இங்கிட்டு திரும்பினா வாட்ஸ்அப்ல அனுப்புறானுங்க, அங்கிட்டு திரும்பினா இன்ஸ்டாகிராம்ல அனுப்புறானுங்க. சரி, இங்கிட்டு போவோம் அப்படின்னு பார்த்தா டெலகிராம்ல அனுப்பிட்டு இருக்கானுங்க. சில நிறுவனங்கள் இல்ல சில கடைகள் அவங்க வியாபார உத்திக்காக பரிசு தொகை அறிவிப்பது வந்து இயல்பு தான். ஆனா அதை அவங்க எப்பயுமே வந்து குலுக்கல் முறையிலயோ இல்லனா இவ்வளவு காசுக்கு பொருட்கள் வாங்கினா இந்த கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் அறிவிப்பாங்க. எங்கேயுமே ஆன்லைன்ல கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கவே மாட்டாங்க. ஆனா இங்க சரவணா ஸ்டோர்ஸ் ஆன்லைன் மூலமா கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிங்கை எல்லாருமே பரப்பிட்டு வராங்க. சரி, அந்த லிங்க்ல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி யூடர்ன் தரப்புல இருந்து நாங்க ஆய்வு செய்து பார்த்தோம். முதல்ல அதுல ஒரு 4 கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3 கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும், அதை ஓபன் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி, அதையும் ஓபன் பண்ணியாச்சு. அதுல பார்த்தா நீங்க 50,000 ரூபாய் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றாங்க. அப்புறம் வாட்ஸ்அப், டெலகிராம், மெசஞ்சர் போன்ற ஆப்புகள்ல வந்து இந்த லிங்கை வந்து உங்களோட 20 ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் உனக்கு தோணுச்சு, இன்னும் மாடா இந்த ட்ரெண்ட் முடியல. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஆர் சுந்தரராஜன் ஒரு படத்துல ஒரு டயலாக் பேசுவாரு, அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு அந்த மாதிரிதான் இருந்தது. ஆனா இதெல்லாம் உண்மை நம்பி நிறைய பேர் அவங்களோட சுய விவரத்தை அதுல பதிவிட்டு வராங்க. யாரும் அவ்வளவு ஈஸியா 50,000 எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. அதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இது பயங்கரமா ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இத பத்தி சரவணா ஸ்டோர்ஸ் நிறுவனமே விளக்கம் அளிச்சிருக்காங்க. அதுல சரவணா ஸ்டோர்ஸ் பெயர்ல போலி பக்கங்களை உருவாக்கி மக்களை ஏமாத்துறாங்கன்னு, இது எங்களோட தொடர்புலயே இல்ல அப்படின்னு அவங்க விளக்கம் அளிச்சிருக்காங்க. எப்பவுமே இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, அப்புறம் இந்த இந்தியன் டீம் வந்து ஏதாவது ஒரு கேம்ல ஜெயிச்சா ஃப்ரீ ரீசார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் பரவும். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ஸ்கேம். இதை நம்பி யாரும் கிளிக் பண்ணிடாதீங்க. அப்படி யாராச்சும் இந்த மாதிரி கிளிக் செஞ்சு அவங்களோட விவரத்தை கொடுத்து ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா 1930 என்ற சைபர் கிரைம் தொலைபேசி எண்ணுக்கோ இல்லனா cybercrime.gov.in அப்படின்ற இணையதளம் மூலமாகவும் புகார் அளிக்கலாம். அதனால இந்த மாதிரி லிங்க் எல்லாம் எதையும் கிளிக் பண்ணி ஏமாந்துராதீங்க. சேஃபா இருங்க மக்களே.